இப்போ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு பார்த்தா இப்போ எல்லாருக்கும் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இப்போ போன சீசனில் வந்து சிவாங்கி வந்து குக்கா வர்றாங்க, மணிமேகலை அவங்களுக்கு கோமாளி ஆகும்போது அவங்க சொல்கிறாங்க, சீ நீலாம் ஒரு குக்கா, உனக்கு நான் கோமாளியா தூன்னு துப்புறாங்க. அப்போ சிவாங்கி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? அதே மாதிரி இப்போ ரக்ஷன் ஒருத்தவர் ஆங்கராக இந்த 4 சீசனில் இருந்திருக்காரு. அண்ட் இந்த சீசனில் வந்து அவங்க வர்றாங்க, ரக்ஷனா கூட அவங்க தான் அதிகமாக பண்ணுறாங்க மணிமேகலை. அப்படி பார்த்தா ரக்ஷனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? எந்த சோஷியல் மீடியாவை திறந்தாலும் இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது மணிமேகலை பிரியங்கா சண்டை தான். மணிமேகலை சிடபிள்யூசியை விட்டு விலகிறேன், எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சிடபிள்யூசியை விட்டு விலகிட்டாங்க. இதுக்கு சிடபிள்யூசி டீம்ல இருந்தோ இல்லை பிரியங்கா சைடில் இருந்தோ எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் வரல. இப்போ சிடபிள்யூசியில் கோமாளியாக இருக்க குரேஷி இருக்கார்ல, அவரு இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அது என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குரேஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆனாங்கல்ல, அந்த எபிசோட்ல திவ்யா துரைசாமி பற்றி ஓரிரு வரிகள் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பிரியங்கா சொன்னாங்க. அதுக்கு ரக்ஷன் ஓகேன்னு டிங் தலையாட்டிட்டாரு. ஆனால் பக்கத்தில் இருந்த மணிமேகலைக்கு அங்கே காண்டாயிருக்கு. பிரியங்கா பேசிட்டு இருக்கும்போது மணிமேகலை நடுவில் ஸ்டாப் பண்ணி, பிரியங்கா ஆல்ரெடி நீங்கள் தான் ஆங்கர்னு வெளியில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாங்களாம். இதை கேட்டு பிரியங்கா ஹர்ட் ஆகி கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஷூட்டில் இதை பற்றி அட்ரஸ் பண்ணியே தீருவேன், என்னோட உரிமை பறிக்கப்பட்டிருக்கு, நான் ஒன்றும் ஆங்கராக பேசலைங்க, திவ்யா துரைசாமியோட ஃப்ரெண்டாக தான் நான் பேச நினச்சேன் அப்படின்னு டீமில் சொல்லியிருக்காங்க. இது மணிமேகலைக்கு தெரிஞ்சதும் சூடாகி, எனக்கு ஷோவும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் பிச்சை எடுத்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. மணிமேகலை ஓப்பனாக இதை சொல்லியிருக்க வேணாம், பிரியங்காவை கூப்பிட்டு தனியாக கூட சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு மட்டுமா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது? எல்லாருக்கும் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. இங்கே எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், பிரியங்காவும் அப்படி தான் வந்திருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம், இது யார் மேலே தப்புன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்தா லைட்டாக பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. பட் யார் சொல்கிறது உண்மைன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.